உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத முதலாவதாக மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த டிசம்பர் மந்த் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தெரிஞ்சால் கூட பட் ஏதா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க. மிதுன ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த டிசம்பர் மந்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ்? மேரேஜாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை நம்ம கரியரில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எந்தெந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ்? வேலை பார்க்குற இடத்துல அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் இந்த டைமில். தனுசு ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது? இட் இஸ் நாட் லைக் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ புட்டி ஒரு எஃபர்ட், கண்டிப்பாக அதுக்குரிய ரிசல்ட் என்னவோ யூ வில் பி கெட் இட். கும்பராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ்? மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டாண்டில் நீங்கள் நிற்பீங்க, உங்களோட ஓன் ஒர்க்ஸை நீங்களே பண்ணுவீங்க. ஸோ நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களோட கைடன்ஸில் நம்ம பார்க்குறப்ப அந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் இருக்குது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரட் கார்டீடர் தாஹிரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், இந்தந்த தவறுகளெல்லாம் நம்ம இந்த மாதம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதத்திற்கான பலன்கள் பார்த்துடலாம். இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத முதலாவதாக மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேஷராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த மந்த் கொஞ்சம் எங்களுக்கு லிட்டில் பிட் ஆவரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயத்தில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போதைக்கு சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே போகலை, இனிமேல் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். சில விஷயத்தில் இவங்க சேஞ்சஸ் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மேல் பர்சனெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப்போ ஒரு கைடன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தொழில் சார்ந்தபடி நம்ம பார்க்குறப்ப துல்லியமாக நம்மளால சொல்ல முடியும். ஒரு ஏஜ் ஒரு 35 அந்த மாதிரி ஏஜில் இருக்க ஒரு பர்சன்ஸோ இல்லை அந்த 30 அரௌண்ட் ஏஜ் உள்ள ஒரு பர்சன்ஸ்னாலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தெரிஞ்சால் கூட பட் ஏதாவது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸோ இவங்களுக்காக கைடன்ஸுமே நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, லைக் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் காம்ப்ரமைஸாக எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு லைக் அந்த ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயமே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் வெரி பாசிட்டிவ் சைன் தான். நமக்கு இப்படி இருக்கே, அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். அதை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்குரிய ஒரு சிச்சுவேஷன்ஸாக தான் இருக்கும். ஓகே. ஸோ சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸோ ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனாலுமே நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு அமையாது. நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளியராகவே நம்ம ஒரு பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தாலும் சரி, அதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த டிசம்பர் மந்த்லேயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் அதே எனர்ஜியில் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஒரு அளவுக்கு எப்படின்னா ரொம்ப அலோனாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ லைஃபே கொஞ்சம் லிட்டில் பிட் உங்களுக்கு அதே ஒரு சில கேஆர் சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். ஸோ டோரஸை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
சில சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வரும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்க்குறப்ப ஸோ உங்களோட ஷேடோ ஒர்க்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஷேடோ ஒர்க்ஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு வரும்போது நம்மளோட செல்ஃப் ஃபீலிங், நம்மளுக்கு என்ன விஷயம் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ரையாரிட்டியான என்ன விஷயமோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போனால் அது பெட்டராக இருக்கும். வீணாக எந்த ஒரு ஓவர் திங்கிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவாக வைக்கிறதுக்காக நியர்பை டெம்பிள்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அவங்களுக்கு எஃபர்ட் கிடைச்சாலும் அதுக்கான எஃபர்ட் வந்து அவங்க போட்டுட்டே தான் பாஸ்ட் 3 இருக்கணும். மந்த்ஸாகவே உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் வந்து இருக்கும். ஓகே. இவங்களுக்கான கைடன்ஸ் ஏதாவது ஸோ இவங்களுக்கு கைடன்ஸ் அதுதான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸை நினச்சி நீங்கள் வந்து லைக் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் நியர்பை டெம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து போங்க. ஸோ தட் யூ வில் பி வெரி பாசிட்டிவ். அண்ட் அதனால தான் நம்ம முக்கியமாக உங்களுக்கு ஹைலைட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷேடோ ஒர்க்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து ஹீல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மெயினாக விஷயம் இதுதான் நம்ம பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டெம்பிள்ஸ் நியர்பை போகணும். நீங்கள் இந்த மாதிரி காடு வந்து அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இவங்களுக்குன்னு பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில கைட்ஸ் யாராவது வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. சில பேர் வந்து லைக் உங்களோட ஆன்செஸ்டரை நீங்கள் வந்து வழிபடுறதா இருக்கட்டும். சில பேருக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கிறிஸ்டானிட்டி பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸ் அவங்க தான் வந்துருக்கு. நீங்கள் இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏஞ்சல் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட லைக் அந்த மீடியம் அந்த வைப் எல்லாமே ஹையாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்குரிய ஆன்சர்ஸ் தே வில் கிவ் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே. ஸோ அடுத்ததாக மிதுன ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான கைடன்ஸ்? ஸோ லைக் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மந்த் ரொம்ப நல்ல ஒரு மந்த்தாகவே கண்டிப்பாக வந்து இருக்கும். நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்து இன்னொரு விஷயமே நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில எனிமீஸோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டி அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் உங்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அது தொழில் சார்ந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எதுனாலுமே சரி. பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் பால் இஸ் ஆன் யோர் கோட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ப்ரையாரிட்டி இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து ஜெயிக்கிறதா இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த டிசம்பர் மந்த்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ரொம்பவே நீங்கள் தான் வந்து பாசிட்டிவாக இருப்பீங்க. சக்ஸஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து லைக் கைடன்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப பாசிட்டிவான கிளியர் சைனாக வந்துருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்துருக்கு. ஸோ கைஸ் லைக் உங்களுக்கு வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு தேடி வரலாம். ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு லைக் இந்த இயர் வந்து முடிகிற ஒரு வருஷமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆரம்பத்துக்குரிய ஒரு கட்டமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. வருட முடிவுல மிதுன ராசி வந்து ரொம்ப லக்கியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங். ஓகே. ஸோ அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜஸாக தான் இங்கே வந்திருக்கு. ஸோ பாஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்குறப்ப நிறையாவே வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண மாதிரி தான். எப்படி நமக்கு வந்து ஒரு ரிஷபத்துக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப பாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாகவே நிறையா கஷ்டம் நீங்கள் வந்து பட்டுக்க தான் செஞ்சுருப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா லைக் பொதுவாக இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வந்து ரொம்பவே ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து நம்ம ரீடிங்ஸில் வந்து சுகர் கோட் பண்ண முடியாது அப்படின்றனால நான் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து யார் மூலியமாவது ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே லைஃப்பை வந்து புரட்டி போட்ட மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அக்யூரேட்டாகவும் உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஒரு 25+ ஏஜோ ஒரு 30+ ஏஜில் இருக்க ஒரு மேல் பர்சன் அண்ட் அதே மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு ஃபீமேல் பர்சன் அதாவது ஒரு உமன் ஓகேங்களா. ஸோ அவங்களும் அந்த ஒரு 30+ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்னால தான் அவங்களோட லைஃப்பில் நிறைய பாதிப்பு நீங்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து விலகி இருக்கணும். கண்டிப்பாக உங்களோட க்ளோஸஸ்ட் சர்க்கிளில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அது உங்களுக்கே வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். இவங்கனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை நீங்கள் ஷியோராகவே எடுத்துக்கோங்க அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது. ஸோ அதுக்குரிய ஃபர்தர் ப்ராசஸ் என்னவோ அதை நீங்கள் ரிமூவல்ஸை நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து லைக் கைடன்ஸுமே நம்ம வந்து பார்த்தா கூட எஸ் ஆர் நோ அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து போட்டுகிட்டே இருக்குது. ஸோ எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மற்றவங்கனால இந்த அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால நம்மளோட லைஃப்பில் பாதிப்பு இருக்கோ அப்போ வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது. எப்போ நம்ம ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணால் கூட திருப்பி அதுலேயே தான் நம்மளை வந்து
தள்ளி போய் நம்மளை வந்து போட்டுகிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே அடிமட்டத்திலே இருக்க மாதிரியே தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஃபர்தர் ப்ராசஸ் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் உங்களோட லைஃப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பிளாக் மேஜிக் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்திருக்கு. ஆமாம். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லை ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸோட சப்போர்ட் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும்போது ஒரு சர்டைன் பவர் அளவுக்கு தான் நமக்கு அந்த ஒரு எஃபர்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த மீடியமுக்கு நம்ம போய் தான் ஒரு விஷயத்த வந்து விலக்கி விடுற மாதிரி இருக்குமே தவிர்த்து ஜஸ்ட்டு நம்ம வந்து லைக் ஓரளவுக்கு நம்மளை பாசிட்டிவாக வைக்கிற மூலியமோ அதனால நமக்கு வந்து அது ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு சர்டன் ரிமூவல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து எப்படி உங்களோட லைஃப்பில் இமிடியேட்டாக எல்லாமே உங்களுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாசிட்டிவ் டைரக்ஷன் நீங்கள் போகிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். எல்லா பிளாக்கேஜஸுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட லைஃப்பில் வந்து குறையும். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி கரியரில் முன்னேற்றம், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ், அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக பிளாக் மேஜிக் ரிலேட்டடான விஷயங்கள் இவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இவங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து லைக் நம்ம லாஸ்ட் மந்த்தே உங்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், உங்களுக்கு மற்றவங்க த்ரூ உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் கிடைக்கும், நீங்கள் வந்து நிறைய பாசிட்டிவான சேஞ்ச் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மந்த் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் உங்களோட ஹார்ட் ஒர்க் எப்பயுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையவே கிடையாது. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்கள் வந்து லைக் உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த டிசம்பர் மந்த். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பொதுவாகவே இந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம ஒரு நியூ பர்சனாக வந்து ஃபீல் பண்ணுறோம், நம்மளோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும், நிறைய ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. நீங்கள் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் படி நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை மேரேஜாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, இல்லை நம்ம கரியரில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எந்தெந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து லைக் ஈஸியாக விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட வேண்டாம். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேலரி பேக் எதுனாலுமே சரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அது கொடுக்கும். ஸோ எந்த ஒரு ஆஃபரையும் நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ கிடைச்ச மாதிரி நமக்கு வரும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. ட்ரை டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகே. இவங்களுக்கான கைடன்ஸ் என்னவா இருக்கு? ஸோ நம்ம லைக் ஏஞ்சல் கார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி கெட் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு இது ஆக்சுவலாக அபண்டன்ஸோட கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு கோல்டன் ஃப்ளெக்ஸ் மாதிரி அப்படி கீழே அந்த காயின் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் எதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் பார்த்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு சேலரி கிடைக்கலையே, இந்த ஜாப் நமக்கு பிடிச்சிருந்தாலும் சேலரி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரில் போகும்போது நல்ல ஒரு ஹைக்கோ அந்த கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் யூட்டிலைஸ் தட் ஆஃபர். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக கன்னிராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லைக் இந்த டைமில் நீங்கள் வந்து எமோஷனில் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எமோஷன்ஸாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். இட் இஸ் நாட் பி லைக் நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹையர் அஃபிஷியல்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் நிறையவே வந்து சேஞ்ச் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட மேனேஜராக இருக்கட்டும், உங்களோட ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. பேசிக்காக ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது உங்கள் பர்சன்னால உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்திருக்கு, அடிக்கடி சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா கூட அந்த விஷயமே இங்கே வந்து சால்வ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே நீங்கள் ரொம்பவே வந்து உயிராக வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி உங்களோட ஓவரால் லைஃப்லேயும் சரி நிறைய ஒரு பேலன்சிங்கான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இட் இஸ் பி லைக் இது எப்படி சொல்கிறது, உங்களுக்கான ஒரு மூமெண்ட் தான். நீங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் இவ்வளோ சேஞ்ச் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்த் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கும் ரொம்ப கைடன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னாலுமே அகெயின் அந்த ஒரு அபண்டன்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே வெயிட் அப்படின்ற ஒரு கார்டுமே வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருந்திருக்கும், அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட்லேயே நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. பட் இனிமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீரியடாக இருக்கும்.
ஓகே, சூப்பர். ஸோ ஒரு பாசிட்டிவான டிசம்பர் மாதமாக தான் கன்னி ராசிக்கு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. லைக் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராகவே வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் இவங்களுக்குமே. ஏன்னா நம்ம வந்து லைக் பாஸ்ட் 2 மந்த்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறையா மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது உங்களோட லைஃப்பில் வந்து உங்களை வந்து எப்படின்னா லைக் சீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு யார் உண்மையாக இருந்திருக்காங்க, யார் பொய்யா இருந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து லைக் உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, பர்டிகுலராக இப்போ ஒரு மேல் சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களால நீங்கள் நிறையாவே டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவங்களால நிறையாவே பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் வந்து பார்க்குறப்ப இட் இஸ் நாட் லைக் நான் எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் விஷயம் ரெசனேட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் மேஜிக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் உங்களோட இந்த 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 வளர்ச்சி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆனதுக்கு ரீசன் அவங்க தான் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சில பிரச்சனையை கொண்டு வந்துட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி அஃபெக்டான பர்சன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரிமூவல்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லைக் இப்போ நான் சொல்கிற மாதிரி பர்டிகுலராக இப்போ இந்த பர்சன்ஸ் வந்து இப்போ சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மந்த் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து உங்களை விலைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. இவங்களாலே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு க்ரோத்துமே நீங்கள் வந்து பார்க்காம தான் வந்து இருக்கீங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் நீட் டு பி ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ நியூ டைரக்ஷன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். இந்த டைமில் பழசே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம், அங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம கண்டினியூ பண்ணிங்கன்னா திருப்பி அதே லூப்பில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். எடுக்கிற டிசிஷனை வந்து தெளிவாக வந்து எடுங்க. உங்களோட லைஃப்பில் நிறையவே பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் எடுக்கிற டிசிஷனை நீங்கள் வந்து தெளிவாக எடுக்கணும். ஓகே, ஸோ இவங்களுக்கும் பிளாக் மேஜிக் ரிலேட்டடான ஹாஃப் ஆஃப் த பர்சன் நம்ம லைக் இந்த எனர்ஜிஸை வந்து பார்க்குறப்ப எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு, ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிப்ளிங்ஸ்னால நிறையா பிரச்சனை, கூட பிறந்தவங்களால நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய சண்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் மாதிரி. ஓகே, ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே, ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில விஷயம் வந்து இன்னுமே வந்துட்டு லைக் இந்த டிசம்பர் மந்த்தில் இன்னும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இன்னும் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸ்டில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அது அப்படியே தான் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரியே தான் இருக்கும். சேம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் பாஸ்ட்டில் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி அந்த ஒரு பேலன்ஸ் சர்க்கிள் தான் வந்து இருக்கும். எந்த ஒரு லைக் ஒரு சேஞ்சஸ் லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸோ இல்லை ரொம்ப நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கோ அதேபடி தான் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இப்படி ஒரு மாதிரி ஆவரேஜாக போகிறது உங்களுக்கு அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கம்ஃபர்டபுள், இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் இன்னும் நம்மளோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து கொண்டு வரணும், நிறைய பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க தான் செய்வீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பர்டிகுலராக நீங்கள் இப்போது எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் சரி, இல்லை ஒரு கோயில் சைடில் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணாலும் சரி, யாராவது வந்து லைக் இந்த மாதிரி குறி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கனால வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஏதாவது ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக அவங்க த்ரூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் பொதுவாக ஏதாவது இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ இல்லை பொதுவாக இந்த மாதிரி வந்து குறி சொல்கிறவங்க யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி கரெக்டாக குறி சொல்கிறவங்க வந்து கரெக்டாக ஸோ இங்கே வந்து லைக் இது பேசிக்காக வந்து ஒரு ஜட்மெண்ட்டோட கார்டு தான். ஸோ ஜட்மெண்ட்டோட கார்டு வருது அப்படிங்கிறப்ப அதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி அது பயங்கர ஹிஸ்ட்ரியாக போகும். நம்ம அதை மெத்தாலஜி பற்றி நம்ம பேச வரல. ஸோ நம்ம அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சலோட எனர்ஜிஸ் அதில் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரம்பட் இது பண்ணுற மாதிரி ஒரு ஏஞ்சலோட எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அதுதான் லைக் அதை பார்க்குறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்து நமக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. ஓகே, பர்சனலாக கைட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இவங்களுக்கான கைடன்ஸ் என்னவா?
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்கார்பியோவோட வைப் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஹெல்த் வைஸ் எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் நம்ம அக்யூரேட்டாக நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்கனால உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்போ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸோ கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அகெயின் அதான் ஏஞ்சல்ஸ்லேயும் வந்திருக்கு லைக் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் அப்படின்றது. ஸோ இட் இஸ் அகெயின் அ கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன்னால ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே உங்களோட கரியர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்சனை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த பர்சன் நம்மக்கிட்ட வந்து பேசினா நல்லா இருக்குமே, இல்லை இந்த பர்சன் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சைலண்ட் கேமாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும் உங்களுக்கு. ஆனால் மற்றவங்க சைட்லேருந்து வேறு பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர்ஸோ அப்ரோச்சோ உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, நான் எதிர்பார்க்குற பர்சன் என்கிட்ட இன்னும் பேசலையே, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கரியர் வைஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மெசேஜஸாகவே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கரியராக இருக்கட்டும், உங்கள் லைஃபாக இருக்கட்டும், இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, டிசைட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்திருக்கீங்க, எல்லாமே வந்து ஓகே. இனி இப்போ நீங்கள் வந்து என்னன்னா லைக் அதுக்குரிய ஆக்ஷன் என்னவோ அது நீங்கள் வந்து அதாவது என்ன அந்த களத்தில் இறங்கி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸை நீங்கள் வந்து எடுக்க தான் செய்யணும். நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட கரியராக இருக்கட்டும், நீங்கள் வந்து சேஞ்ச் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு அவங்க சைட்லேருந்து தான் அப்ரோச் வரணும், இல்லை என்னோட கரியரில் நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் நான் வந்து ஹை லெவலுக்கு போகணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ இட் இஸ் நாட் லைக் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ புட் யுவர் எஃபர்ட், கண்டிப்பாக அதுக்குரிய ரிசல்ட் என்னவோ யூ வில் பி கெட் இட். ஏன்னா இங்கே வந்து யூ ஆர் ரெடி அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு, டேக் ஆக்ஷன் அப்படின்ற 2 ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ்மே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஸோ த ஏஞ்சல்ஸ் ஆர் விஷிங் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள், எடுத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதுக்குரிய சேஞ்சஸ் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரை டு டேக் அன் ஆக்ஷன் ஃபார் யுவர் ஓன் லைஃப். ஓகே. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் டிசைட் பண்ணுற மைண்ட் செட்லேயே தான் இருந்திருப்பாங்க இத்தனை நாள். ஆனால் அதுக்குரிய எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ வந்து யூ ஷுட் டு டேக் த ஸ்டெப். நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் நீங்கள் சேஞ்சஸே பார்க்க முடியும். ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் அப்புறம் இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். எந்த சுச்சுவேஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே. ஸோ சொல்லி இல்லாமல் செயலில் ஈடுபடும். கண்டிப்பாக. ஸோ ஓகே. அடுத்ததாக மகர ராசி, அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறையாவே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸாக கூட நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்லை சில பேருக்கு அந்த பாஸ்ட் 10 மந்த்ஸாவோ 9 மந்த்ஸாவோ எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்குற மாதிரி நடந்திருக்காது. எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு பேக் ஸ்டாப் ஆகிற மாதிரியோ இல்லை கம்ப்ளீட்டாக லைஃபே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சில சேஞ்சஸை வந்து இந்த டிசம்பர் மந்த் நீங்கள் வந்து பார்க்கலனாலுமே அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவாக மாறுற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா விதத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லிட்டில் பிட்டாக அப்படியே ஒரு ஸ்லோவாக அப்படியே ஒரு க்ரோத் பீரியட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த மந்த் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மந்த் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி தான், ஒரு ஸ்டார்ட் மாதிரி தான், ஒரு பாசிட்டிவாக மாறதுக்கு ஒரு ஸ்டார்ட் மாதிரி இந்த மந்த் கண்டிப்பாக வந்து இருக்கும். டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு குறைஞ்சிரும். லைஃப்பில் ப்ராப்ளம்ஸோ ஸ்ட்ரகிள்ஸோ பிளாக்கேஜஸோ லைஃப்பில் இந்த மாதிரி வந்து ரொம்ப டார்க்காக வந்து ஃபீல் பண்ணுறது, எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோமே, என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்கள் ஒரு லைஃப்பில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நம்ம வந்து பார்த்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோ ஒரு ஹோப்போ வரும். ஸோ இந்த மந்த் அந்த ஹோப் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. இவங்களுக்கான கைடன்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நான் சொன்ன அதே எக்ஸாக்ட் பர்டிகுலர் டேரோவில் வந்து அதே மெசேஜஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ப்ராமிசிங்காக வந்து லைக் நமக்கு 100% இப்போவே நீங்கள் சேஞ்ச் பார்த்துருவீங்க, ரேப்பிட் சேஞ்ச் பார்த்துருவீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி தான். சின்ன சின்னதாக சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி லைக் வித்தின் சம் மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் ரெக்கவரி நீங்கள் ஆயிடுவீங்க. ஓகே. ஸோ எதுவுமே உடனே கிடைக்காது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். பட் பாசிட்டிவ் சேஞ்ச் ஆறதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யூ வில் பி ஃபீல் தட் கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன?
ஸோ இவங்களுக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து என்னன்னா லைக் உங்களோட ஓல்டு பேட்டர்ன், அதாவது வந்து என்னன்னா லைக் த ஓல்டு பேட்டர்ன் இது வரைக்கும் லைஃப்பில் வந்த எந்த ஒரு எல்லா விஷயமா இருக்கும், குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், வாட் எவர் இட் குட் பி. ஸோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிட்டு இந்த டிசம்பர் மந்த்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஃப்ரெஷ் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் யூ கெட் தட் மேஜர் அர்கானா கார்ட் அஸ் வெல், லைக் த வேர்ல்ட் கார்டு நம்மளோட இதில் வந்திருக்கு. ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து லைக் 999 666 555 மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி 555 999 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் நம்பர், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். சேஞ்சஸ் வருது ஓகே, ஆனால் இது எப்படி போகும், இது பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் இருக்க அந்த ஓல்டு பேட்டர்ன் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பேட்டர்ன் வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கும்போது எதுவுமே ஒரு மாதிரி பசில்டாக இருக்க மாதிரி தோணும். பட் லேட்டர் ஆன் சம் டைம்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் பர்சனலாக நீங்கள் எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கீங்க, பர்சனலாக எவ்வளோ சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் வந்திருக்கு. நீங்கள் பாஸ்ட்டில் வந்து பார்க்குறப்ப எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பயந்துருப்பீங்க. யாராவது வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்குமோ, அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃப் ஆகிடுச்சு, நம்ம தான் தப்பாக ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அடுத்த பர்சன் என்ன சொல்கிறாங்களோ அதுலேயே தான் வந்து நீங்கள் கவனம் செலுத்திருப்பீங்க. உங்களோட ஓன் டிசிஷனில் வந்து எடுக்க நீங்கள் வந்து தவறியிருப்பீங்க. ஏன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குரிய ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து நிற்பீங்க. உங்களோட ஓன் ஒர்க்ஸை நீங்களே வந்து பண்ணுவீங்க. ஸோ நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களோட கைடன்ஸை நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ்மே தான் வந்திருக்கு. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவாக கைட் பண்ணுறாங்க, இட்ஸ் ஓகே, எனிதிங் வாட் எவர் இட் குட் பி, டேக் உங்களோட லைஃபுக்கு யுவர் டிசிஷன் வில் பி லைக் வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்கு ஒரு டிசிஷன் நீங்கள் வந்து எடுக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இட் வில் பி கோ இன் அ பாசிட்டிவ் வே. ஓகே. ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. ஸோ லைக் வென் கம்ஸ் டு த ஃபைனல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்னன்னா லைக் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான். ஒரு சில விஷயத்தில் லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்திருக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தனியாக ஏதாவது அழுதுருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிட் நைட்டில் ஒரு 12 o'clock 1 o'clock வந்து யாருமே இல்லாதப்போ தனியாக உட்காந்துட்டு லைக் உங்களோட டீப் இன்சைடாக நீங்கள் வந்து அழுகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம வென் கம்ஸ் டு டிசம்பர் மந்த் நம்ம வந்து பார்க்குறப்ப அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூராக ரொம்ப அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணதுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நான் எனக்கு தைரியம் இருக்குது, யாராலுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்த் உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து இருப்பீங்க. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும். இட்ஸ் ஓகே, நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறப்ப இது இந்த டைமில் வந்து தேவை தான். ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்களோட லைஃப்பில் வந்து உங்களை குத்தி வேடிக்கை பார்த்துருப்பாங்க, பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கரியராக இருக்கட்டும், எதுனாலுமே சரி. ஸோ இப்போ எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்மிக் பேட்டர்ன், அந்த கார்மிக் திங்ஸுக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி பர்டிகுலராக யாருனால பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்களாவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே வந்து பார்க்குறப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு நிறைய ரிவீலிங் மந்த் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். யார் பிரச்சனை பண்ணுறா, யாருனால இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த சைடில் வந்து லேக் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த மந்த் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பீங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த மந்த் ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ், உங்களோட கைடன்ஸுமே நம்ம வந்து பார்க்குறப்போ அகெயின் தட் இஸ் அ சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். அதுதான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டவுட்டே வந்து வேண்டாம். நம்ம திடீர்னு ஒரு மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறோமே அப்படின்ற டவுட்டே வந்து வேண்டாம். இந்த டைமில் இது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான். ஸோ மோர் ப்ராப்ளி திஸ் அகெயின் அ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி தான் இந்த இயர் போனது. இந்த டிசம்பர் மந்தோட எண்டுக்குள்ளேயே நிறைய விஷயம் நீங்கள் வந்து சரி பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 12 ராசிகளுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளும் இருக்குது.
ஸோ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிகளும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.